இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இந்த நாள் வரும்போது நாங்கள் உமக்கேற்ற கருவிகளாக, ஆண்டவரே, நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய திரை வார்த்தையின் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருப்பாடல்கள் 20ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதில் அளிக்கின்றார். வெற்றி அளிக்கும் தமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன். இந்த வார்த்தைகள் திருப்பொழிவு பெற்ற ஒருவரின் அனுபவத்தின் வெளிப்பாடு. கடவுளின் பராமரிப்பை அனுபவித்து உணர்ந்து சொல்லும் வார்த்தைகள் தான் இவை. நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நமது குடும்பம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டது. கடவுள் தாம் திருப்பொழிவு செய்தவரை பாதுகாக்கின்றார், வெற்றி தருகின்றார். அவரை நோக்கி மன்றாடும் போது பதில் அளிக்கின்றார். தமது வலக்கையின் ஆற்றலை காட்டி நம்மை துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். கடவுள் தருகின்ற வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, மாறாக அது மாபெரும் வெற்றி. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு தருகின்ற வெற்றி. இந்த இறை வார்த்தை கடவுளிடம் உங்களை கொண்டு சேர்க்கும், உங்களை கொண்டு செல்லும். துயரங்கள், துன்பங்கள், கண்ணீர், கவலை, போராட்டம், குழப்பம், கடன் தொல்லை, திருமணமாகாத பிரச்சனை, நோய், வேலையின்மை போன்ற இக்கட்டான சூழல்களிலும் நமக்கு கடவுளின் உதவி செய்ய நமது அருகில் இருக்கின்ற கடவுளை நாம் நம்புவோம். நமக்கு வெற்றி தருபவர் அவர் மட்டுமே. இறை வார்த்தையை கேட்டு நீங்கள் முன்னோக்கி செல்லும் போது நீங்கள் தனியாக இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அவர் திருப்பொழிவு செய்தவருக்கு, அவர்கள் திருமுழுக்கு பெற்றவருக்கு ஆண்டவர் ஆசீரை தூய வானத்திலிருந்து நமக்கு தருகின்றார். நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருகின்றார். வெற்றியளிக்கும் தமது வல கையின் ஆற்றலை அவர் காட்டி நம்மை மீட்கின்றார். இந்த நேரத்திலே இந்த இறை வார்த்தையை நம்பி, ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கின்றது, எங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கின்றது, எங்களுடைய குடும்பத்தோடு இருக்கின்றது என்று அவரிடத்திலே ஜெபிப்போம். இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக கடவுள் தருவார். எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் அதை தாண்டி செல்வதற்கான சக்தியை, ஆற்றலை, வல்லமையை இந்த நாளிலே அவர் உங்களுக்கு தருவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.